Hi friends, welcome to Vahis Cakes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி டைனோ தீம் கேக் தான் பார்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு கேக்கை எப்படி கட் பண்ணனும், எந்த மாதிரியான ஃபondant டிசைன் பண்ணனும் எல்லாமே நான் ஃபுல்லா சொல்லிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிளையண்ட் ஒருத்தங்க அவங்க பாப்பாவோட 6 months பர்த்டேக்காக தான் இந்த கேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாப்பாக்கு டைனோ டாய்னா ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால அவங்க இந்த மாதிரியான ஒரு தீம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்டர்ல க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நீட்டா ஐசிங் பண்ணி வச்சிருக்கிற கேக்கை இந்த மாதிரி ஒரு பார்ட் சின்னதாகவும் ஒரு பார்ட் பெருசாகவும் கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த சின்ன பார்ட்டை நம்ம கிராஸ் மவுண்ட் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பார்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பெரிய பீஸை இந்த மாதிரி டாப் ஃபார்வர்ட் கேக் பண்ணுற மாதிரி எடுத்து பார்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி சைடில் எல்லாம் ஐசிங் பண்ணிக்கலாம். கேக்கோட பேக் சைடும் இந்த மாதிரி ஐசிங் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக நம்ம ஐசிங் பண்ணதுக்கப்புறமா கிராஸ் நோசல் வச்சு இந்த கிராஸ் மவுண்டை இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது கேக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டைனோ தீம் பண்ணுறதுக்காக ஃபாண்டன்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டுக்குள்ள நம்ம சின்னதும் பெருசுமா சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் மல்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டைனோசரோட நெக் பண்ணுறோம். இது வந்து கார்ட்போர்டில் நான் டைனோசரோட நெக்கை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம தேய்ச்ச ஃபவுண்டன்ட் மேலே வச்சு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கார்ட்போர்டை ஃபவுண்டன்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கார்ட்போர்டில் நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஃபவுண்டன்ட் நெக் எடுத்து அந்த கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபவுண்டன்ட் டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி நோஸு நெக்கு எல்லாமே நம்ம ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த நெக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக உடையாமல் கரெக்டாக நிற்கிறதுக்காக அந்த நெக்கோட பேக் சைடு திருப்பி வச்சு நிறைய டூத் பிக்கை அதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பண்ணும்போது நெக்கு வந்து நமக்கு பெண்ட் ஆகாமல் கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறம் கீழே நம்ம கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கேயும் டூத் பிக்கு நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஐஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சின்ன சின்னதாக ஃபோண்டன்ட் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் நோஸு ஐஸு எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ஃபோண்டன்ட் பால்ஸை இந்த மாதிரி அங்கங்கே வச்சோன்னா நெக்கில் கொஞ்சம் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டைனோசர் நெக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டைனோசருக்கு டெய்ல் ரெடி பண்ணிக்கலாம். சேம் நம்ம நெக்குக்கு பண்ண மாதிரியே டெய்ல் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்து அது ஃபோண்டன்ட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம நெக்குக்கு பண்ண மாதிரியே டூத் பிக் இன்ஸ்டர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெய்ல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டெய்ல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டைனோக்கு லெக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். கார்ட்போர்டில் இதே மாதிரி லெக் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபோண்டன்ட்டில் வச்சு நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குட்டி டைனோவோட லெக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃபோண்டன்ட்டை சின்ன சின்னதாக குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மவுண்டுக்கு அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக ஃபவுண்டனில் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஃபவுண்டனையுமே கேக்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது டைனோவோட லெக் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 லெக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த இந்த மாதிரி சர்க்கிள் ஒயிட் கலர் சர்க்கிளை டைனோவோட பாடியில் நம்ம அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி டைனோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.